Good morning students. Today we are going to learn theorem 23.3. So the statement is the union of a collection connected subspace of X that have a point in common is connected. Okay. So இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரூஃபை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா X வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். X வந்து என்னது? That is a topological space. Let set of all A alpha be a collection of connected subspaces of X in எடுக்கிறோம். Okay, such that intersection A alpha not equal to empty. And intersection A alpha என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Pன்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ P belongs to intersection A alpha. அப்போ that implies P belongs to A alpha அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டு ப்ரூவ் அப்போ யூனியன் A alpha வந்து எது கனெக்டட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இங்கே பார் நம்ம அதான் யூனியன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் X என்னன்னு சொல்லணும், கனெக்டட்னு சொல்லணும். ஸோ அப்போ யூனியன் ஏ ஆல்ஃபா என்னன்னு சொல்ல போகிறோம், கனெக்டட்னு சொல்ல போகிறோம். அப்போ யூனியன் ஏ ஆல்ஃபாவை நம்ம என்னன்னு எடுத்துருக்குறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன அப்போ பண்ணணும், ஏ வந்து கனெக்டட்னு சொன்னால் போதும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் தட் ஏ இஸ் நாட் கனெக்டட்னா அண்ட் சி அண்ட் பி ஃபார்ம் ஏ செப்பரேஷன் ஃபார் ஏ. அப்போது நாட் கனெக்டட் அப்படின்னா சி அண்ட் டின்னு சொல்கிற ரெண்டு செட்டு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டும் செப்பரேஷன் ஃபார் ஏயாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பி பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா, தட் இம்ப்ளைஸ் பி பிலாங்ஸ் டு யூனியன் ஏ ஆல்ஃபா. இது ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேவா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சி யூனியன் டி. அப்போ ஏயை வந்து ரெண்டு செட்டாக பிரிச்சுருக்குறோம். ஒன்று வந்து சி, இன்னொன்று டி. ஓகேவா? ரெண்டுக்கும் யூனியனை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பி பிலாங்ஸ் டு அப்போ எதில் இருக்கும், சி யூனியன் டியில் இருக்கும். ஏன்னா பி பிலாங்ஸ் டு திஸ் ஒன் ஈக்குவல் டு நம்ம ஏன்னு எடுத்துருக்குறோம். ஸோ கட்டாயம் பி பிலாங்ஸ் டு சி யூனியன் டின்னு சொல்லலாம். அப்போ சி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், எம்டி. ஸோ அப்போ பி பிலாங்ஸ் டு சி ஆர் பி பிலாங்ஸ் டு டி பட் not both. Okay, so அப்போ என்ன சொல்லலாம், suppose that P belongs to C now for alpha belongs to J we have A alpha is connected and A alpha வந்து it is a subset of A இருக்கும். ஆல்ரெடி A equal to என்னன்னு எடுத்திருக்கிறோம், C union D ன்னு எடுத்திருக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், திஸ் ஏ ஆல்ஃபா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் சி யூனியன் டின்னு சொல்லலாம். அப்போ ஏ ஆல்ஃபா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் சியாக இருக்கும், அதர்வைஸ் ஏ ஆல்ஃபா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் டியாக இருக்கும். ஓகேவா? பட் நாட் போத். ஓகே, சின்ஸ் பி பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா அண்ட் பி பிலாங்ஸ் டு சி வி ஹாவ் ஏ ஆல்ஃபா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் சி. ஓகேவா? நமக்கு இது சப்செட் ஆஃப் சின்னு இருக்குது. அப்போ ஏ ஆல்ஃபா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் சின்னா நம்ம என்ன சொல்லலாம், யூனியன் ஏ ஆல்ஃபா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் சின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ யூனியன் ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி என்னென்னு எடுத்துருக்குறோம், ஏன்னு எடுத்துருக்குறோம். ஸோ ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் சி. ஓகே, ஸோ ஹென்ஸ் ஏ ஈக்குவல் டு சி யூனியன் டின்னு சொல்லலாம். ஓகேவா? தட் இம்ப்ளைஸ் டி இஸ் எம்டி. ஸோ இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் பிகாஸ் நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம், டி வந்து இட் இஸ் நான் எம்டி. ஸோ அப்போ ஹென்ஸ் ஏ வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் கனெக்டட். அப்போ அதுலேருந்து என்ன சொல்லலாம், ஏ வந்து கனெக்டடுன்னு சொல்லலாம். ஏ கனெக்டடுன்னா அங்கே என்ன இருக்காது, செப்பரேஷன்ஸ் இருக்காது. ஓகேவா? செப்பரேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கனெக்டடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட தியரம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரம் 23.4. ஓகே, ஸோ 23.4க்கு ஸ்டேட்மெண்ட் பாரு. லெட் ஏ பி எ கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ பார் தென் பி இஸ் கனெக்டட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். எது ஏ வந்து கனெக்டட் ஸ்பேஸ்ன்னு ஏ வந்து கனெக்டட் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க in Xல. if A வந்து subset of B it is a subset of A னா then B is connected ன்னு சொல்லணும். ஓகேவா? so A is a subset of B it is a subset of A bar. okay, then B is connected. So இப்போ let X be a topological space and A be a connected subspace of X and B is a subset of X is such that
A is a subset of B, it is a subset of B bar. இவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து B வந்து கனெக்டட்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ சப்போஸ் தட் B is not connected, ப்ரீவியஸாக நம்ம பண்ண அதே மாதிரி பண்ணால் போதும். ஓகேவா, B is connectedனு பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். B வந்து நாட் கனெக்டட்னு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ B வந்து நாட் கனெக்டட்னா அங்கே C அண்ட் Dன்னு 2 செட்டு எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஃபார்மியாக செப்பரேஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா, ஸோ அதான் நம்ம இந்த இதில் கொடுக்குறோம். C and D ஃபார்ம் ஏ செப்பரேஷன் ஃபார் B. இப்போ A is a subset of Bனா B equal to என்னன்னு எடுத்துக்கிறோம், C union D with A is connected. Okay, then A is connected, then subspace of B and C and D forms a separation for B. Okay, that implies A is a subset of C or A is a subset of D இருக்கும். ஓகே, சப்போஸ் தட் A is a subset of C. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சொல்கிறேன். A is a subset of C இருந்துச்சுன்னா A bar it is a subset of என்னவா இருக்கும், C பாராக இருக்கும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா கரெக்டாக என்னவா இருக்கும், அதுக்கு சப்செட்டாக தான் இருக்கும். வேர் A bar and C bar denote the closure of A and C in X. A barனா என்னது, அது closure. ஓகே, ஸோ அகைன் C bar intersection D. இப்போ C பாருக்கும் Dக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா that is equal to empty. that is equal to otherwise எப்படி எடுக்கலாம், this one equal to C இன்டர்செக்ஷன் D bar. இது ஒன்றும் இதுவும் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ ரெண்டு வேல்யூமே எப்படியா இருக்கும், எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்போ C பார் இன்டர்செக்ஷன் D வந்து எம்டின்னா அண்ட் A பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் C பார்னா A பார் இன்டர்செக்ஷன் D இட் இஸ் ஈக்குவல் டு எம்டி அண்ட் B இஸ் எ சப்செட் ஆஃப் C பார் ரெண்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ இதுலேருந்து B இன்டர்செக்ஷன் D என்ன சொல்லலாம், இட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ அப்போ B இன்டர்செக்ஷன் D வந்து எம்டின்னா அகைன் எப்படி எழுதிக்கலாம், B இஸ் எ சப்செட் ஆஃப் C union D, that implies D is a subset of B ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ D intersection B வந்து that is equal to என்ன சொல்லலாம், Dன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இப்போ என்னன்னா D இன்டர்செக்ஷன் Bக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்ட Dக்கும் Bக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா that is equal to D because D is a subset of B. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, B இன்டர்செக்ஷன் D இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து D இன்டர்செக்ஷன் B ரெண்டுமே சேம் தான். சரியா, ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது, ஒன்றில் எம்டி இருக்குது, இன்னொன்றில் என்ன இருக்குது, இதில் எம்டி, இதில் வந்து D இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம திஸ் டூ வேல்யூஸ் தான் ஈக்குவல். அப்போ D ஈக்குவல் டு எம்டி. ஸோ விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு கான்ட்ரடிக்ஷன். தேர்ஃபோர் அப்போ B வந்து என்ன சொல்லலாம், கனெக்டட்னு தான் சொல்ல முடியும், நாட் கனெக்டட்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஒரு நோட்டு கொடுத்துருக்கோம், வச்சுக்கோ. ஃப்ரம் த அபவ் தியரம் இஃப் A is connected subspace of a topological space X, then A bar is also a connected space. ஓகேவா, இதில் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது, இதை பேஸ் பண்ணி அதை சொல்கிறோம். ப்ரீவியஸாக B வந்து கனெக்டட்னு சொல்லியிருக்கிறோம், இங்கே A bar வந்து கனெக்டட். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து தியரம் 23.5. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாரு, த இமேஜ் ஆஃப் எ கனெக்டட் ஸ்பேஸ் அண்டர் எ கண்டினியூஸ் மேப் இஸ் கனெக்டட். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே காணாமல் படிச்சுக்கோ, ஏன்னா ஒன் வேர்டு கொஸ்டினில் இருக்கும். ஓகே, ப்ரூஃப் பாரு. Let X be connected space. Let F from X to Y be a continuous map. To prove f of X is connected subspace of Y, without loss of generality, we assume that F is onto. Okay, F is onto அப்படின்னா F of X equal to என்ன சொல்லலாம், Yன்னு சொல்லலாம். To prove Y is connected, suppose that Y is not connected அப்படின்னா என்ன சொல்லுவோம், அங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது. A, B form a separation. செப்பரேஷன்னா கட்டாயம் நமக்கு செப்பரேஷனுக்கு வந்து 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படி இருக்கணும், A யூனியன் B வந்து ஹோல் செட்டாக இருக்கணும், A, B வந்து நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும், A இன்டர்செக்ஷன் B வந்து ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும், A அண்ட் B ஆர் ஓப்பனாக இருக்கணும். இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே செப்பரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ A, B நாட் ஈக்குவல் டு எம்டினா F இஸ் சப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ தட் இம்ப்ளைஸ் F இன்வர்ஸ் ஆஃப் A யூனியன் F இன்வர்ஸ் ஆஃப் B வந்து என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு எம்டி.
again A and B are open in Y ன்னா and F from X to Y is continuous. அப்போ கட்டாயம் அதோட இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா that is F inverse of A and F inverse of B are open subset of X இருக்கும். ஓகே ஒரு ஃபங்க்ஷனில். ஓகே ஸோ அப்போ Y equal to A union B னா that implies X equal to அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம் F inverse of Y. ஓகேவா? ஸோ அப்போ F inverse of Yக்கு பதிலாக இப்போ என்னென்னு எடுத்துக்கலாம் Y equal to A union Bன்னு தெரியும். இந்த Y இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. அப்போ F inverse of A union B கிடைக்கும். இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. அப்போ F inverse of A union F inverse of B. ஓகேவா? ஸோ therefore A union B not equal to empty. That implies அப்போ என்ன சொல்ல F inverse of A union B that is equal to empty னா that is F inverse of A union F inverse of B equal to empty. அப்போ F inverse of B and F inverse of B form a separation. So separation form ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் it is a contradiction to X வந்து connectedன்னு சொல்கிறதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஏன்னா கனெக்டடுன்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது செப்பரேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? பட் இங்கே என்ன இருக்குது F inverse of Aக்கு F inverse of B ஃபார்ம் ஏ செப்பரேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு X is connectedன்னு சொல்கிறதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. therefore Y வந்து என்ன சொல்லிடலாம் Y வந்து கனெக்டடுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தியரம் 23.6. இதில் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா தியரம் 23.6 வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய தியரம். ஓகேவா? ஸோ இப்போ பாரு a finite Cartesian product of connected spaces is connected அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? let x1 x2 etc xn be a finite number of connected spacesன்னு எடுத்துக்கணும். to prove that இது இம்பார்ட்டன்ட் தியரம். சரியா? படிச்சுக்கணும். கொஞ்சம் பெரிய தியரமாக இருக்குது. to prove that product xi is connectedன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கனெக்டடுன்னு பண்ண போகிறோம். ஏன்னா ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேசஸ் இஸ் கனெக்டடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ப்ராடக்ட் xi இஸ் கனெக்டடுன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? we shall prove theorem by using induction on n. அப்போ இண்டக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் we prove that the result is true for n equal to 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? let x and y be two connected spaces. ஓகேவா? to prove அப்போ என்ன பண்ணுறோம் only two elements எடுத்துக்கிறோம். ஒன்று x இன்னொன்று y. அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் கனெக்டடுன்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் கனெக்டடுன்னு சொல்லணும்னா ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட்டை எங்கே எடுத்துக்கிறோம் எக்ஸ் கிராஸ் ஒயில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? தட் இஸ் எ ஃபிக்ஸட் பாயிண்ட். வி ஹாவ் எக்ஸ் இஸ் கனெக்டட் அண்ட் செட் பி இஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் ஒன்லி ஒன் எலமெண்ட்னா தென் கிளைம் எக்ஸ் இஸ் ஹோமியோமார்பிக் டு த ப்ராடக்ட் எக்ஸ் கிராஸ் பின்னு எடுத்துக்கிறோம். இது நம்மளோட கிளைம். இதை படிச்சுக்கணும். சரியா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். f from x cross x to x cross b by f of x equal to x cross b. இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது. இதுவும் நீ படித்து வச்சுக்கணும். then f is surjective, injective and f is continuous. then f inverse is also continuous. அதுக்கு இன்வர்ஸ் என்னவா இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும். hence f is homeomorphism. அப்போ ஹோமியோமார்பிசம்னு சொல்லணும்னா f வந்து என்னவா இருக்கணும் சர்ஜெக்டிவாக இருக்கணும், இன்ஜெக்டிவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கு இன்வர்ஸ் வந்து என்னவா இருக்கும் கண்டினியூஸாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அதை ஹோமியோமார்பிசம்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுலேருந்து ஹென்ஸ் த கிளைம் ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து பண்ணிட்டோம். சின்ஸ் எக்ஸ் இஸ் கனெக்டட் அண்ட் எக்ஸ் இஸ் ஹோமியோமார்பிக் டு எக்ஸ் கிராஸ் செட் பின்னா நெக்ஸ்ட் எக்ஸ் கிராஸ் செட் பி இஸ் கனெக்டட். பிகாஸ் எப்படி சொல்லுவோம்னா ஹோமியோமார்பிக் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட்னு ஆல்ரெடி உனக்கு தெரியும். சரி? அதை வச்சு நம்ம இந்த இதை சொல்கிறோம். சிமிலர்லி ஃபார் எனி ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் small x set it belongs to y is connected na then x cross set b and x cross y be connected spaces of x cross y having x cross b as a product of the connected space x cross y. Hence the image tx equal to set of all x cross set B union set x cross y is a connected subspace of x cross y. Okay, and a comma b வந்து என்ன சொல்கிறோம் it belongs to tx ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? a comma b belongs to
டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஹென்ஸ் யூனியன் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும், எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு சொல்லணும். இந்த எக்ஸ் கிராஸ் ஒய் என்னவாக இருக்கும், கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? தஸ் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த இதுக்கு எந்த ஒரு யூனியன் எடுத்து டிஎக்ஸ்னா என்ன, 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 எலமெண்ட்டுக்கும் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது என்னவாக இருக்கும், கனெக்டடாக இருக்கும். ஸோ இது வந்து இண்டக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹென்ஸ் அசியூம் தான் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் என் ஈக்குவல் டு n-1. சரியா? n-1னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், n-1 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ப்ராடக்ட்டு. அப்போ ஒன்று x1 x2 எக்ஸெட்ரா xn-1 திஸ் வேல்யூ ஈக்குவல் டு xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் x இஸ் கனெக்டட் அண்ட் xn இஸ் கனெக்டட். ஓகே, x வந்து கனெக்டடாக இருக்குது அண்ட் xn இஸ் ஆல்சோ கனெக்டட். அப்போ ஹென்ஸ் x கிராஸ் xn இஸ் வந்து என்னவாக இருக்கும், கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ த ரிசல்ட் is proof for n minus proved for n equal to n-1. okay, now அப்போ therefore அப்போ என்னவாக இருக்கும், x1 cross x2 cross etc xn வந்து என்னவாக இருக்கும், கனெக்டடாக இருக்கும். hence the product of connected space என்னவாக இருக்கும், கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? hence the product of connected space வந்து கனெக்டட்னு சொல்லலாம். இதிலிருந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், அப்போது ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் வந்து என்னன்னு சொல்லிடலாம், கனெக்டட்னு சொல்லலாம். ஹென்ஸ் எவ்ரி லாஸ்ட் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோ. ஹென்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட்னு இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது தேர்ஃபோர் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்குள்ள தியரம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் தியரம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.